இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். God bless you. You're most welcome to the covenant of the day. இந்த காலை வேளையிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே சந்தோஷம். நேற்று எப்படி சண்டே கர்த்தர் பேசியிருப்பாரு, ஆசீர்வதித்திருப்பாரு. சரி, இன்றைக்கான வசனத்தை பார்ப்போம். இயேசுவை சிலுவைக்கு அனுப்புவதற்கு முன்பதாக அவரை விசாரிக்கிறார்கள். இயேசு கிட்ட பல கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஒரு கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கிறார். அந்த பதிலை தான் பார்க்க போறோம். அது மார்க் 14:62, Mark 14:62. Jesus said, I am, and you will see the Son of Man sitting at the right hand of the power and coming with a cloud of heaven. Hallelujah. அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறதுக்கு பதில் கொடுக்கிறார். என்ன கேள்வினா, அப்பொழுது 60வது வசனம், அப்பொழுது பிரதான ஆசாரியர் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உமக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்ல இருக்கிறது இல்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவு சொல்லாமல் இருந்தார், பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியர் அவரை நோக்கி, நீ சோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டான். கிறிஸ்துதானா? Are you Christ? அதுக்கு தான் பதில் சொல்றார் ஆண்டவர், நான் அவர்தான். அல்லேலூயா. நெத்தியடி டைரக்டா சொல்றாரு, மறைமுகமா பேசுவேன். ஆமா, நீ சொல்றதான். I am the Christ. நான் தான் அந்த கிறிஸ்து, நான் தான், அவர்தான் மனுஷகுமாரன். சர்வவல்லவரின் வலது வீட்டு அவர் வருவதை நீ பார்ப்பேன். அவர் 2ஆம் வருகையில மீண்டும் வருகிறத நீ பார்ப்பேன். நான் வர்றதை பார்ப்பேன். அப்படிதான் சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் எதையும் மறைத்தோ, நீ நம்புறியோ நம்பலையோ, ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஆண்டவர் சத்தியத்தை சொல்றாரு. நான் தான் அந்த கிறிஸ்து, நான் தான் அந்த ரட்சகர். நீங்க ஏங்க என்ன நம்பாம இருக்கீங்க? நான் தான். இப்ப நீ நம்பல, ஆனா நான் நியாயாதிபதியாக ஆண்டவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறதை, நான் வல்லமையாய் வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ வணங்குகிற, நீ நம்புகிற ஆண்டவர் வெறுமையானவர் அல்ல. சர்வ அதிகாரம் உள்ள ஆண்டவராகிய கிறிஸ்து, கிரைஸ்ட். ஆமா, இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பட்ட பெயர் கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய மனித பெயர் இயேசு. ஆனால் ஆண்டவராலே தீர்க்க தரிசனத்தினால் உரைக்கப்பட்ட கிறிஸ்து அவர்தான். அப்ப இயேசாமி சொல்றார், நான் தான் அந்த கிறிஸ்து. ஆகவே உங்களுக்கு அந்த நம்பிக்கையிலே, இயேசாமி கிறிஸ்து, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அவர் மீண்டும் வரும்பொழுது அவரோடு செல்லுகின்ற ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு கொடுப்பார். அதை நம்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த தவச காலத்துல ஆண்டவருடைய அன்பை தியானிங்க. அவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலே உம்முடைய கிருபை தங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீ கிறிஸ்து என்று நம்பி உம்மை பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. தடைகளையும் சந்தேகங்களையும் அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. Remove all the unbelief things, Lord. Strengthen them. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர், சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, நீ வணங்குகிற, நீ நம்புகிற இயேசுதான் கிறிஸ்து ரட்சகர். அந்த அன்பை சொல்லுங்க. Take care and God bless.